2026 ஆண்டிற்கான IPL தொடருக்கான அட்டவணை வெளியாகி இருக்கிறது. முதல் போட்டி பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியுடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி களம் காண்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. 28ஆம் தேதி மார்ச் 7:30 மணி அளவில் இந்த போட்டி பெங்களூருவில் நடைபெற இருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 30ஆம் தேதி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த இருக்கின்றன. சென்னையில் ஏப்ரல் 3ஆம் தேதி பஞ்சாபை எதிர்கொள்கிறது CSK அணி. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். 2026 ஆண்டிற்கான IPL தொடருக்கான அட்டவணை வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. IPL 2026 பொறுத்தவரையில சட்டமன்ற தேர்தல் பிரதானமாக 4 மாநிலங்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதற்கட்ட அட்டவணை என்பது வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி வரையில இந்த அட்டவணை என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று 12ஆம் தேதி தான் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்த நிலையில இன்று மாலை 7 மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியாகும் என ஏற்கனவே செய்தியில் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில தற்போது வெளியாகி இருக்கிறது. 28ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த போட்டிகள் துவங்குவதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகின்றது. அந்த அடிப்படையில பெங்களூர்ல இந்த போட்டிகள் துவங்குகிறது. சனிக்கிழமை துவங்கக்கூடிய இந்த போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் SRH அணிகளும் பலப்பரிசை நடத்துகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில கவுஹாத்தியில அவர்களுடைய முதல் ஆட்டத்தை ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மார்ச் 30ஆம் தேதி விளையாட இருக்கின்றனர். தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரையில 20க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் இதுவரையில அட்டவணைப்படி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தேர்தல் தேதிகளுக்கு பின்னர் அடுத்த கட்ட அட்டவணை என்பது வெளியாகும். இந்த அட்டவணையை பொறுத்தவரையில இதுவரை இருந்த IPL-ஐ விடவும் கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 84 ஆட்டங்கள் வரும் வகையில ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் 2 கேம்கள் ஹோம் பார் என்ற விதத்துல விளையாடும்படி அட்டவணை தயாரிக்கப்பட இருப்பதாக IPL சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முதற்கட்ட அட்டவணை வெளியாகி இருக்கிறது. RCB SRH-உடன் இந்த போட்டி தொடர் துவங்குகிறது. நன்றி மணிகண்டன் உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.